ஸோ ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேம் விளாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லி ஒன் GTA 5 தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு விளாட போகிறோம். ஓகேங்களா, யாரை வச்சு விளாட போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா விளாட போகிறோம். ஓகேங்களா, ஓகே கைஸ், வாங்க வளவலன்னு பேசாமல் பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே போயிடலாம். ஓகே, கேம்குள்ள வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல கோட் சூட் மாதிரி ஒரு ட்ரெஸ் நல்லா மாற்றணும். ஓகேங்களா, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 4 கால் வண்டி இங்கே நிற்குது. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கீழே போகலாம். ஓகே, கீழே இறங்கிட்டுக்கிறோம். எப்படா விழுந்தா ஏதோ மேஜிக்கல் வேர்ல்டு இங்கே மேஜிக்லாம் நடக்குது. இவன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாய் நண்பர். ஓகேங்களா, இவருக்கு ஒரு வணக்கத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போறோம்னா டேரெக்டாக அப்படி போய் அப்படியே ஸ்விம்மிங் பூலில் குளிக்க போகிறோம். ஓகே, ஸ்விம்மிங் பூலில் எது குளிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கேம் விளாட முடியும். தண்ணியில் குளிச்சா தான் அந்த எப்படி சொல்றது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகேங்களா, இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா இதே மாதிரி நிறைய GTA 5 கண்டென்ட் சொன்னால் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் ரூம்குள்ளே போகணும். இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து ட்ரெஸ்ஸை கழட்டணும். சரி நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றணும். நம்ம தான் மாற்ற போகிறோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லினோட ஓஜி ட்ரெஸ் தான் போட போகிறோம். அதான் அந்த ப்ளூ ஷர்ட்டு உள்ள ஒரு கோட்டு போட்டிருப்போம் அந்த மாதிரி. இதே தான் கைஸ். ஓகே, இது நல்லா இருக்குது. இப்போ மொட்டை தலையை மறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பாட்டாக போட்டுடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா போன டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட இந்த கேப் போடாமல் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் என் மனசில் தோணுச்சு. ஓகேங்களா, சாரி ரொனால்டோ ஃபேன்ஸுக்கு. ஓகே, அப்படின்னா கருப்பு கலர் பேண்ட்டுங்கிற பாருங்க. பேண்ட் இதுக்கு இதில் வந்துச்சுன்னு தெரியல. பேண்ட் இருக்கிறதே போதும். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா கேப் இதே போதும். இதே கேப் மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினை ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் பார்த்தே வந்திருப்பீங்க. ஓகேங்களா, ஓகே, வெளியே வந்து பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா வெளியே கண்ணு என்னங்க இது டோர் எல்லாம் அதே மாதிரி இருக்குது. எப்படி கண்ணு தெரின்னு தெரியல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட 4 சக்கர வண்டி நிற்குது. உள்ள ஒரு 4 சக்கரம் ஒரு 2 சக்கரம் நிற்குது. ஓகேங்களா, அதனால பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 சக்கரம் வெள்ளை கலர் வண்டி. இந்த வண்டி பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளை பண்ணி உள்ளக்கிறவன் பேர் வெள்ளை காக்கா. ஓகேங்களா, வேற ஏதாவது சொல்லணும்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் இல்லை, நான் ரொம்ப நல்ல பையன் கைஸ். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதா. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதா. ஓகேங்களா, வாங்க கைஸ் போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் கிட்ட இருந்து அந்த கார் லொகேஷன் வாங்க போறோம். இப்போ அவருக்கு ஃபோன் பண்ண வேண்டியதான். கால் பண்ணணும் நம்ம. ஓகே, அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, இப்போ என்ன சொல்றேன்னு பார்ப்போம். தம்பி, நீ வந்து சிக்னல் கிட்ட வாப்பா, அப்பதான் உனக்கு லொகேஷன் கிடைக்கும். ஓகே, சிக்னல் கிட்ட வர சொல்லிட்டு அவர் வைக்க சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கைஸ் சாரி இப்போ நான் ப்ரோ டிரைவர் இல்லை, பாஸ்ட்ல இருந்து ப்ரோ டிரைவராக இருந்தேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லா ஓட்டுவேன். இப்போ மட்டும்தான் ஏதோ தவறு நடந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஏன் இங்கே கார் நிறுத்தணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார் நின்றுச்சு. அங்கே ஒரு கார் நிற்கிதுல, நம்ம காருக்கு எந்த சாதாரணம் ஆகக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம அந்த கார் எடுத்துட்டோம்னா நம்ம வாட்டுக்கு நம்ம இஷ்டம் தான். நம்ம எவ்வளோ வேணாலும் முட்டி விளையாடலாம். ஓகேங்களா, இந்த கார் பேர் பண்டின்னு நின்று வரும். சரி பென்ட்லி கைஸ் தப்பா சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஓகே, சொன்ன மாதிரி சரி இப்போ கொஞ்சம் அங்கே ஒரு ஆள் வராரு பாருங்க, குண்டா. அவரு தான் நம்மளோட கேங்ஸ்டரு. ஓகே தலைவா, என்னோட இது எங்க லொகேஷன். ஓகே, உனக்கு லொக்கேஷன் சுட்டுன்னு சொல்லிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு பில்டிங்குள்ளே தான், அது பில்டிங் வாசலில் தான் நிற்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நம்ம இப்போ கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி அட்டாக்கிங் தாங்குற மாதிரி ஒரு காராமா. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது பவர்ஃபுல்லாமா. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீடாக போக போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு போனால் தான் டக்குன்னு எடுக்க முடியும். இல்லைன்னா யாராச்சும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த காரை. சாவின்னு தான் எடுக்க முடியும், அதனால பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு எவனுக்குமே வண்டி ஓட்ட தெரியும்னு நினைக்கிறேன். நம்மள மாதிரி ப்ரோ டிரைவர் தான் நிறைய பேர் வேணும் இங்கே. என்னோட தம்பி தெரியாமல் ஒரு ஸ்க்ராட்ச் வந்துச்சு, அதுக்கு என்னமோ விரலெல்லாம் காமிச்சிட்டு போகிறேன். ஓகே, இந்த கார் இன்டீரியர் போய் பார்ப்போம் கைஸ், நல்லா இருக்குது இல்லையோன்னு. டீசெண்டாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் ஓட்ட முடியல.
சென்னை தெரிய மாட்டேங்குது. நான் வாட்டி கொண்டு போய் எங்கேயும் விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைலாக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து எவனுக்குமே வண்டி ஓட்ட தெரியல. ஓகே, பார்த்தீங்கன்னா எப்படியோ வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர் சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. நீங்களும் வெற்றிகரமாக எப்படியாச்சும் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, அவர் சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போய் தேடி பார்ப்போம். அதான் அங்கே ஒரு கார் நிற்குது பிளாக் கலரில். ஆனால் அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா அது மசில் காரு. நான் எதுக்கு வாங்குறேன்னா ஃபியூச்சரில் ஜாம்பி அட்டாக் வந்துச்சுன்னா அந்த கார் வாங்குறது கிட்டத்தட்ட $2 பில்லியன் கொடுத்துருக்குற அவருக்கு. ஓகே, இங்கே கட்டு கேட்டு பார்ப்போம். சார் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் கார் இங்கே பார்த்தீங்கன்னா மதிக்கம் கூட இல்லை. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே தேடி வாங்காச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சின்னு போட்டிருக்குது. ஆனால் எங்கே ஆம்புலன்ஸில் இங்கே வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே எங்காச்சும் பார்ப்போம். ஓகே, அங்கே ஒரு கார் அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்டு பார்ப்போம். மேடம் அங்கே இருக்கிற கார் அந்த காரு உங்களோடதா? உங்களோடதுன்னு கேட்க தான் இப்படி பண்ணுறாங்க. இருங்க ஒரே செகண்ட். பதில் சொல்லாமல் போகிறாங்க. உங்கள் கார் தானே கேட்டேன். நீ அவ்வளோதான். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த கார் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கவே ஒரு ரக்கட் ஃபீல் இருக்குது. ஓகே, இந்த காரில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏறி நம்ம வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியதான். ஆல்ரெடி அவருக்கு பேமெண்ட்லாம் நான் போட்டு விட்டேன். ஓகே, இங்கே பாருங்க இந்த கார் பார்க்கவே ஒரு சும்மா எப்படி சொல்றது தெரியுது. அந்த ஜாம்பிலாம் 4 ஹெட்லைட்டு பார்த்தீங்கன்னா 10 இருக்குது கைஸ். ஓகே ஓகே, இங்கே பாருங்க 4 மேலே ஒரு 4 8. இங்கே பாருங்க பவரை பாருங்க, காரோட ஹெட்லைட் பவரை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது. நைட் நேரத்தில் போனோம்னா எதிரில் வர கண்ணு பொசுங்கிடும் அந்த அளவுக்கு இருக்குது. இந்த பாட்டு வர நம்மளுக்கு கால் அடைச்சிட்டு. ஓகே, இந்த காரில் பார்த்து அவர் சொன்னார் ஹேண்ட் பிரேக் கொடுத்துட்டு ஆக்சிலேட் கொடுத்தோம்னா வீலிங் எடுக்குமாமா. பார்த்தீங்கன்னா வீலிங் எடுக்கிறேன்னு பேரில் கொண்டு போய் ஒருத்தர் சொருகிட்டேன். ஓகே கைஸ், ப்ளீஸ் கைஸ் ஒரே ஒன் மோர் டைம் கைஸ் 3 2 1 கைஸ். சூப்பராக வந்துருச்சு கைஸ், எல்லாம் வாழ்த்துக்கணுங்க. ஓகே தேங்க்யூ கைஸ். ஓகே தம்ஸ் அப் கொடுத்ததுக்கு நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து கொஞ்சம் டெஸ்டிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்டீரியர் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. முன்னாடி ஒரே ஒரு கேப் தான் இருக்குது. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா ஏற்ற போகிற பாலத்தில் கொண்டு போய் கரெக்டாக பர்ஃபெக்ட் லேண்டிங் இது ஒரு பர்ஃபெக்ட் லேண்டிங் தானே? நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த காரை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இங்கே நிறுத்திடலாம். இந்த காரை இங்கே நிறுத்திட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டெஸ்டிங் ஆரம்பிக்க போகிறோம். என்ன டெஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா இது ஆர்மர் காருன்னு சொன்னார்ல, அதை வந்து நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கிரனே எல்லாம் தூக்கி உள்ள மேலே போட்டு செக் பண்ண போகிறோம். இந்த கார் தாங்குமா தாங்காதுன்னு நம்ம ஒரு சேஃபான டிஸ்டன்ஸில் நின்று பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரனேடை போட போகிறோம். நம்மளுக்கு கிரனேடில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சாரி கைஸ், கிரனேடில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு கால்கடியிலே கிரனேட் போட்டு ஓடணும் பார்த்தீங்களா. எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் அந்த கார் எடுத்துகிட்டு கிட்ட இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே வந்துட்டேன். இந்த கார் எடுத்துகிட்டு இப்போ கரெக்டாக ஷார்ட் 1 விட்டோம். ஒன்றும் ஆகலை காருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெடிச்சிருக்கோம். ஆனால் இந்த புல்லுக்கறனால என்ன ஆகுதுன்னா சைடில் எல்லாம் தீ பற்றிக்கிட்டு தெரியுது. ஓகே, இதை தாங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரனேட் போட போகிறோம். ஓகே, கிரனேட் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் கிரனேடுக்கு ஒன்றும் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஒன்றும் ஆகலை. ஓகே, நம்ம கிட்ட போய் வேறு கிரனேட் போடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சுடுவோம். ஷார்ட் கன் தாங்குது. இப்போ நம்மளுக்கு எப்படி தீ பத்துச்சு? அது உடம்புல பத்திக்கிச்சு கைஸ். எப்படி கைஸ் தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார் எடுத்துட்டு போவோம். ஓகே, நம்மகிட்ட லைஃப் வேறு கம்மியாக இருக்குது. ஓகே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கார் எரிஞ்சிட்டு இருக்கிற கார் கிட்டே போனோம். எப்படி அதான் இங்கே கார் நின்றுச்சு. இதுக்கு மேலே டெஸ்டிங் பண்ணுவோன்னா இந்த கார் நம்ம ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இந்த காரை பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கிட்ட கூட்டு பார்த்தீங்கன்னா ஒரே செகண்ட் கைஸ், அதுக்கு முன்னாடி ஒரே செகண்ட். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேடா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேப் போட போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தர் நம்மள நான் ஓட்டாக் பண்ணுறதுக்கு அவ்வளோ குறியாக்குறான். ஒரே செகண்ட் போகலாமா? நம்மளுக்கு இன்னைக்கு இந்த காரை
வச்சு எல்லாமே கெட்டதாவே நடக்குது கைஸ். என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே நம்ம ஸ்டண்ட் ஃபெயில் ஆகிட்டு அப்படியே மெக்கானிக் ஷாப்புக்கு வந்தாச்சு. ஓகே, இங்கே தான் பார்த்தீங்கன்னா இதுதான் மெக்கானிக், நம்ம ஊரில் இருக்கிற மெக்கானிக் ஷாப்பு. உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரை பாருங்க, இப்போ மட்டும் பாருங்க ரக்கெட்டாக கொண்டு வரணும் இல்லையான்னு பாருங்க. ஃபுல் இன்ஜின்லேருந்து எல்லாத்தையும் மாற்றிட்டு வரேன் கைஸ். ஹீரோவா வெயிட் பண்ணுங்க கைஸ், ஒரே செகண்ட் கைஸ். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம கார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீலிங் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் வீலிங் டெஸ்ட். ஓகே, முன்னாடி இந்த பார்த்தீங்கன்னா இன்ஜின் பவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆகிக்குது. ஒன் மோர் டைம் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, வேணாம் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது இந்த கார். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஓகேங்களா, ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் அப்படி எப்படி சொல்கிறது கை அப்படியே நம்ம கையால் செதுக்கி இருக்கோம் அந்த மாதிரி. பெயிண்ட் அப்படி கைஸ், பெயிண்ட்லேருந்து வீல்லேருந்து எல்லாமே மாற்றிட்டேன். இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒட்டை கூட இடிக்காமல் ஓட்ட போகிறோம் இனிமேல். சாரி, நம்மளுக்கு தான் தெரியும் வச்சு நம்ம எவ்வளோ போய் ப்ரோ டிரைவர்னு, அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. எத்தனை டைம் முட்டனே தெரியல இந்த காரில். வரதுக்குள்ள இந்த கார் முடிச்சு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோட பிடிக்கணும் இந்த மறக்காம இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ எனக்கு அயன் மேன் பிடிக்கணும் மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோனி ஸ்டாக்கையாக தான் வந்து டாக்டர் டூமோ வரப்போறாராமா. ஆவலாகிறேன். எண்ட் கேமில் பார்த்தீங்கன்னா அவர் செத்தாருன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்கிறக்கு வராரு. ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த கார் நம்ம கடையில் சேர்ந்துச்சு. ஓகே கைஸ், அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய் கைஸ்.